ஓம் நமச்சிவாய. சன்லைட் அஸ்ட்ரோ மல்டிஃபேஸ் மீடியா யூடியூப் சேனல் வழியாக தங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவில் விருச்சிக ராசிக்காரர்கள் காதல் திருமணம் செய்பவர்களாக இருந்தால், ஒருவேளை காதல் திருமணம் செய்பவர்களாக இருந்தாலோ செய்யக்கூடியவர்களாக இருந்தாலோ அவருடைய வாழ்க்கை எவ்வாறு அமையும், அவர்களுக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணைவர்களுடைய குணாதிசயங்கள் எவ்வாறு இருக்கும், இருவருக்கும் ஒற்றுமை எவ்வாறு இருக்கும், சந்தோஷமாக இருப்பார்களா, அல்லது எவ்வாறு இருவரும் ஒருவருக்கொருவர் எவ்வாறு புரிந்து கொள்வார்கள் என்பதை பற்றி பார்ப்போம். விருச்சிக ராசியாதிபதி செவ்வாய். விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய். 7ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய ரிஷபராசி, 7ஆம் அதிபதி ரிஷபராசி. அந்த ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிரன், 7ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிரன், ராசியாதிபதிக்கு அதிபதி செவ்வாய் சுக்கிரன். சந்திரனை பொறுத்தவரையில் விருச்சிக ராசிக்கு 9ஆம் ஆதிபத்தியம் கொண்டது. விருச்சிக ராசிக்கு 9ஆம் இடத்தின் ஆதிபத்தியத்தை கொண்டது சந்திரன். அப்பேற்பட்ட சந்திரன் ஜென்மராசியிலேயே வந்து அமர்கிறார். அவ்வாறு அமர்ந்தால்தான் ராசி என்று சொல்லுவோம் இல்லையா? சந்திரன் வந்து ஜென்மராசியில் அமர்ந்தால்தான் ராசி. அப்பேற்பட்ட 9ஆம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் ஜென்மராசியில் அமர்கிறார், நீச்சம் பெறுகிறார். இப்போ 3 கிரகங்கள் வந்துடுச்சு பாருங்கள். இங்கேயும் செவ்வாய், சுக்கிரன், சந்திரன். இந்த 3 கிரகங்கள் தான் முக்கியமாக அவர்கள் 4 வருடங்கள் காதலித்தாலும் சரி, 5 வருடங்கள் காதலித்தாலும் சரி, 10 வருடங்கள் காதலித்தாலும் சரி, அந்த காதல் வெற்றி பெறுவதற்கு, திருமணத்தில் முடிவதற்கு இந்த 3 கிரகங்கள் ஒத்துழைக்க வேண்டும். செவ்வாய், சுக்கிரன், சந்திரன். இந்த 3 கிரகங்களும் ஒத்துழைத்தால்தான் அவர்களுடைய காதல் திருமணத்தில் முடியும். மறுபடி சொல்கிறேன், ஒவ்வொரு பதிவிலும் சொல்லி கொண்டிருக்கிறேன். இவர்களுக்கு ராசியாதிபதி செவ்வாய், 7க்கு அதிபதி சுக்கிரன், பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய 9க்கு அதிபதி சந்திரன் ஜென்ம ராசியில் நீச்சம் பெறுகிறார். ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட்டு, சந்திரன் நீச்சம் பெறுகிறார் ஜென்ம ராசியில். அது ஒன்று தான் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சிறிது மைனஸ் பாயிண்ட். அது எந்த அளவு அது மைனஸ் பாயிண்ட் ஆகிறது, எந்த அளவு அது பலகீனமாகிறது என்பது நான் பிற்பாடு சொல்கிறேன். இப்பொழுது ஒரு விருச்சிக ராசிக்காரர் இருக்கிறார் என்றால், அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் கண்டிப்பாக காதலை ஆதரிக்கக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள். கண்டிப்பாக, நிச்சயமாக. அவர்களே கூட உண்மையான காதலாக இருந்தால் ஏற்றுக்கொள்பவர்களாக தான் இருப்பார்கள். ஆனால் பொய்யாக காதலிப்பவர்களோ, பொய்யாக விரும்புபவர்களோ எளிதில் கண்டுபிடித்து விடுவார்கள். இவர்களிடம் தப்பிக்க முடியாது, இவர்களை ஏமாற்ற முடியாது. விருச்சிக ராசிக்காரர்கள் ஒருவர் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, விருச்சிக ராசிக்காரர் ஒருவரை வேறொரு ராசிக்காரர் காதலிக்கிறார் என்றால், அது உண்மையாக காதலித்தால்தான் இவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அவர்கள் பொய்யாக காதலிக்கிறார்கள் என்பதை வெகு எளிதில் இவர்கள் கண்டுபிடித்து விடுவார்கள். அத்துடன் அவர்களை ஒதுக்கி விடுவார்கள். அப்பேற்பட்டவர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். ஏமாற்ற முடியாது, இவர்களை அவ்வளவு எளிதில் ஏமாற்ற விட முடியாது. இந்த விஷயத்தில் ஏதோ இவங்க நல்லா பேசுகிறாங்க, இவங்களை வந்து ஈஸியாக லவ் பண்ணிடலாம், ஏமாற்றிடலாம் அப்படிலாம் நினைக்க முடியாது. மிகவும் கடினமானவர்கள். அதாவது கடினமானவர்களுக்கு கடினமானவர்கள், மென்மையானவர்களுக்கு மென்மையானவர்கள், அன்பானவர்களுக்கு அன்பானவர்கள். அதே வேளையில் பகைமை என்று வந்துவிட்டால் அந்த பகைமையை பழி தீர்க்காமல் விட மாட்டார்கள். அப்பேற்பட்டவர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். இருந்தாலும் அவர்களிடம் பெரும்பான்மையான குணநலங்கள், நல்ல வகையான குணநலங்களே நிறைந்திருக்கின்றன. அன்பானவர்கள், அன்பை போற்றக்கூடியவர்கள், அன்புக்கு மதிப்பு தருபவர்கள், காதலை மதிப்பவர்கள், காதலை ஏற்றுக்கொள்பவர்கள். ஆனால்
பொய் புரட்டு ஏமாற்று வேலை இவர்களிடம் நடக்காது, எப்பொழுதுமே நடக்காது, வாழ்க்கை முழுவதும். இன்னும் சொல்லப்போனால் கணவன் மனைவி வாழ்க்கையாக அமைந்து விட்டால் கூட விருச்சிக ராசிக்காரரிடம் அவர்களுக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணைவர்கள் இவர்களை அவ்வளவு எளிதில் ஏமாற்றி விட முடியாது, கண்டுபிடித்து விடுவார்கள். அவ்வளவு நுட்பமானவர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள், சாதாரணமானவர்கள் அல்ல. இந்த விஷயத்தில் கணவன் மனைவி வாழ்க்கை என்னும் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் 12 ராசிகளிலேயே விருச்சிக ராசிக்காரர்கள் மிகவும் நுட்பமானவர்கள், மிகவும் தந்திரசாலிகள், மிகவும் எளிதில் அனைத்து விஷயத்திலும் புரிந்து கொள்பவர்கள். எனவே அந்த வகையில் விருச்சிக ராசிக்காரர்கள் ஒரு காதல் திருமணம் புரிகிறார்கள் என்றால் வைத்துக்கொள்ளுங்கள். ஒரு உதாரணத்திற்கு, ஒரு ஆண்களாக இருந்தாலோ அல்லது பெண்களாக இருந்தாலோ கண்டிப்பாக இவர்களை உண்மையாக நேசிப்பவர்களை முழு மனதுடன் ஏற்றுக்கொள்வார்கள், ஆதரிப்பார்கள், மதிப்பளிப்பார்கள், அவருடைய காதலை ஏற்றுக்கொள்வார்கள் இவர்களுக்கு பிடித்திருந்தால். அதே வேளையில் 1 வருடமோ 2 வருடமோ 4 வருடமோ 5 வருடமோ காத்திருக்க சொன்னால் கூட கண்டிப்பாக காத்திருப்பார்கள், உண்மையாக இருப்பார்கள், அதில் சந்தேகமில்லை. விட்டு கொடுப்பவர்கள், சந்தேகமில்லை. அவர்களுடைய அன்பை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் 2 மடங்காக தன்னுடைய அன்பை வழங்கக்கூடியவர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். என்ன ஒன்று என்று கேட்டார்களானால் கண்டிப்பு சற்று அதிகமாக இருக்கும், அதே வேளையில் சற்று உண்மையாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். அனைத்து விஷயத்திலும் இவர்களை பொறுத்தவரையில் தங்களுக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணைவர்கள் உண்மையாக இருக்க வேண்டும் என்று ஒன்றை மட்டும் 100% எதிர்பார்ப்பார்கள். பணத்தையோ பொருளையோ சொத்து சுகங்களையோ அவ்வளவாக இவர்கள் எதிர்பார்க்க மாட்டார்கள். உண்மைத்தன்மை மட்டும் அவர்களுக்கு வேண்டும் என்று இறுதி வரை எதிர்பார்ப்பார்கள், தன்னுடைய வாழ்க்கை கடைசி நாள் வரை. அதுதான் விருச்சிக ராசிக்காரர்கள். அப்பேற்பட்டவர்கள் காதலிக்கிறார்கள், நாளை மறுநாளையோ நான் 1-2 வருடங்கள் கழித்தோ கணவன் மனைவி ஆகிவிடுகிறார்கள் என்று வைத்துக்கொள்ளுங்கள். கண்டிப்பாக அவருடைய வாழ்நாள் முழுவதும் உண்மையாக இருப்பார்கள் தங்களுடைய வாழ்க்கை துணைவர்களுக்கு. அதாவது எமோஷனல் பாண்டிங் என்று சொல்வார்கள். அதாவது உணர்வுபூர்வமான ஒரு அன்பு பாசம் இவர்களிடம் காணப்படும். அதை இவர்களுக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணைவர்கள் புரிந்து கொண்டார்களானால் புரியும், புரியவில்லை என்றால் புரியாது. அப்படித்தான் இவர்கள் நடந்து கொள்வார்கள். எனவே அப்பேற்பட்ட ஒரு நற்குணம் படைத்தவர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். இவர்கள் பிறரை 100% சரியாகவே புரிந்து கொள்வார்கள். எனக்கு தெரிந்தவரை விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரை ஒரு 180% இவர்களுக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணைவுகள் தான் இவர்களை சரிவர புரிந்து கொள்வதில்லை. இது போன்ற விஷயங்கள் தான் இவர்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருகிறது. இவர்கள் தங்களுடைய வாழ்க்கை துணைவர்களை எப்பொழுதுமே சரியாகவே புரிந்து கொள்வார்கள். தவறு இருக்காது, பிழை இருக்காது. குற்றங்களை சொன்னாலே பிறருக்கு கோபம் வரும் இல்லையா, அது போன்ற குணம் படைத்தவர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். தவறுகளை உடனுக்குடன் சுட்டி காட்டி விடுவார்கள். அது இவர்களுக்கு அமைகின்ற வாழ்க்கை துணைவர்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. அது ஒன்றுதான் அங்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை. இதை இவர்களுக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணைவர்கள் சரிவர புரிந்து தெரிந்து இவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து இவர்களை போற்றி இவர்களை மதித்து நடந்தீர்களானால் அந்த விருச்சிக ராசிக்காரர்கள் தங்களை 2 மடங்கு, உங்களை விட இவர்கள் 2 மடங்கு அதேபோல் தங்களை மதிப்பார்கள், அன்பை கொடுப்பார்கள், வாழ்க்கை ஒற்றுமையுடன் இருப்பார்கள். எவரிடமும் தங்களை விட்டு கொடுக்க மாட்டார்கள், அதில் சந்தேகமில்லை. தங்களுடைய வாழ்க்கை துணைவர்களை எவரிடமும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டார்கள். ஒருவேளை தங்களுடைய வாழ்க்கை துணைவர்கள் சரியில்லை என்றால் கூட
தாங்கள் கண்டிப்பார்களே தவிர பிறரிடம் தங்களுடைய வாழ்க்கை துணைவர்களை எக்காலத்திலும் விட்டு கொடுக்க மாட்டார்கள். அப்பேற்பட்டவர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். எனவே இதிலிருந்து தங்களுக்கே ஓரளவு புரிந்திருக்கும். இவருடைய வாழ்க்கையை பொறுத்தவரை காதல் திருமணமாக இருந்தால் காதலித்து நாளை திருமணம் முடித்து அவர்கள் வாழ்க்கையை நடத்துபவர்களாக இருந்தால் கண்டிப்பாக அந்த காதல் திருமணம் புரிகின்ற அந்த திருமண வாழ்க்கை கண்டிப்பாக இவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுமே தவிர தோல்வியை தழுவுவது மிக மிக குறைவு. ஏனெனில் இவர்களை பொறுத்தவரை தங்களுடைய வாழ்க்கை துணைகளுக்கு விட்டு கொடுப்பது சற்று அதிகமாக இருக்கும். எனவே கூடுமானவரை இவருடைய வாழ்க்கையில் காதல் திருமணம் புரிபவர்கள் தோல்வி அடைவதில்லை. 95% வரை தோல்வி அடைவதில்லை. சரி ஒருவேளை பெரியோர்களாக பார்த்து திருமணம் செய்து வைக்கக்கூடியவர்களாக இருந்தால் எவ்வாறு இருக்கும் அவருடைய வாழ்க்கை என்று கேட்டீர்களானால், 1-2 வருடங்கள் அதாவது ஒரு விருச்சிக ராசிக்காரர் பிற ராசிக்காரர் ஒருவர் இருவரும் ஒரு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறாங்க. பெற்றோர்களாக பார்த்து திருமணம் செய்து வைத்துக்கொள்கிறார்கள் என்று வைத்துக்கொள்ளுங்கள். அப்பேற்பட்ட இடத்தில் விருச்சிக ராசிக்காரர்கள் எவ்வாறு நடந்து கொள்வார்கள் என்றால், ஒரு 2 வருடங்கள் வரை பொறுமையாகவும் நிதானமாகவும் சகிப்புத்தன்மையுடனும் அனைத்து விஷயங்களும் தங்களுடைய வாழ்க்கை துணைகளுக்கு விட்டு கொடுத்து அவர்களை இவர்கள் சரியாக புரிந்து கொள்வார்கள். முதலில் ஒரு 2 வருடம் வரை அனைத்து விஷயங்களையும் விட்டு கொடுப்பார்கள். விட்டு கொடுத்து தங்களுடைய வாழ்க்கை துணைவர்களை இவர்கள் சரியாக புரிந்து கொள்வார்கள். ஒரு 2 வருடங்கள் 3 வருடங்கள் கழித்து இவருடைய வாழ்க்கை துணைவர்கள் இவர்கள் எதிர்பார்த்தபடி இவர்கள் அவர்களை எடை போட்டபடி சரியாக நடந்து கொண்டார்களானால் இவர்களிடம் தப்பித்து கொள்ளலாம். அதை ஒருவேளை இவர்கள் வாழ்க்கை துணைவர்களை எடை போடுவதில் ஏதாவது வித்தியாசம் இருந்தால் இவர்கள் கண்டுபிடித்து விடுவார்கள். இதுதான் இவருடைய குணம். ஒரு 2 வருடத்திற்கு மிக மிக சப்தம் இல்லாமல் சைலன்ஸ்னு சொல்லுவாங்க, நிசப்தமாக இருப்பாங்க, எந்த ரியாக்ஷனும் பண்ண மாட்டாங்க. விருச்சிக ராசிக்காரர்களிடம் இருக்கக்கூடிய மிக மிக ஒரு ரகசியமான குணம் இது. வாழ்க்கை துணைவர்களிடம் தங்களுடைய குணத்தை வெளிக்காட்ட மாட்டார்கள். மிகவும் நிசப்தமாக இருப்பார்கள். சைலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அனைத்தையும் விட்டு கொடுப்பார்கள் வாழ்க்கை துணைவர்களுக்காக. சரி, இவர்களுக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணைவர்கள் இவர்கள் அனைத்தையும் விட்டு கொடுக்கிறார்கள் என்று நினைத்து கொண்டு ஒரு 2 வருடங்கள் 3 வருடங்கள் கழித்து இவர்களை ஏதாவது ஒரு விதத்தில் ஏமாற்றி விடலாம், இவர்களை ஏதாவது ஒரு விதத்தில் இவர்களை வஞ்சித்து விடலாம் என்று ஒரு நிமிடம் நினைத்தால் கூட இவர்கள் கண்டுபிடித்து விடுவார்கள். அப்பேற்பட்டவர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். இருந்தாலும் விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரை வாழ்க்கை துணைவர்களை மன்னிக்கக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள். ஒருவேளை மன்னிக்க முடியாத சில குணாதிசயங்கள் இருந்தால் தூக்கி எறிந்து விடுவார்கள். திரும்பி கூட பார்க்க மாட்டார்கள், தூக்கி எறிந்து விடுவார்கள். தங்களுடைய வாழ்க்கை துணைவர்களை யோசிக்க மாட்டார்கள். ஒரு முடிவெடுத்து விட்டால் யோசிக்க மாட்டார்கள். அப்பேற்பட்டவர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். மிகவும் நல்லவர்கள், நேசிக்கக்கூடியவர்கள், அன்பானவர்கள், பண்பானவர்கள், மரியாதையுடன் நடத்துபவர்கள், மரியாதை கொடுப்பவர்கள், அதே மரியாதையை எதிர்பார்ப்பவர்கள். இப்பேற்பட்டவர்கள் இவர்கள் அடிப்படையிலேயே இந்த மாதிரி குணம் படைத்தவர்களாக இருப்பதால் 95% வரை இவருடைய வாழ்க்கை தோல்வி அடைவதில்லை. கணவன் மனைவிக்குள் பிரிவினை வருவதில்லை. கணவன் மனைவிக்குள் ஏதோ ஒரு ஈகோ கிளாஷ் இதுபோல் பிரிவு ஏற்பட்டு விடும் என்று சொல்வதற்கில்லை. கிட்டத்தட்ட ஒரு 90-95% வரை அது எந்த வகை திருமணமாக வேணாலும் இருக்கட்டும், அது காதல் திருமணமாக இருக்கட்டும், பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணமாக இருக்கட்டும், எந்தவித திருமணமாக இருந்தாலும் இவர்களுடைய திருமண வாழ்க்கை கிட்டத்தட்ட ஒரு 90% வரை வெற்றி பெறுகிறது என்பதே என்னுடைய ஆய்வின் முடிவு. இப்பேற்பட்ட
விருச்சிக ராசிக்காரர்களை காதலிப்பவர்களாக எவராக இருந்தாலும் இந்த பதிவை பார்த்து கொண்டிருப்பவர்கள் தங்களால் கண்டுபிடிக்க முடியாத, தங்களால் அடையாளம் காண முடியாத சில விஷயங்கள் என்னுடைய பதிவிலிருந்து தங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தெரியும் நான் சொல்லக்கூடிய விஷயம். இருந்தாலும் அப்பேற்பட்ட விருச்சிக ராசிக்காரர்களை காதலிப்பவர்கள் யாராவது இருந்தார்களானால், இந்த பதிவை பார்த்து கொண்டிருப்பவர்கள் இதை பார்த்தீர்களானால் கண்டிப்பாக தங்களுக்கு அவர்களை பற்றி சில புரியாத விஷயங்கள் தங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். எனவே அவர்களுடைய வாழ்க்கையை பொறுத்தவரையில், ஏனென்றால் நாம் கொடுத்திருக்கிற தலைப்பு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு காதல் திருமணம் எவ்வாறு இருக்கும். கண்டிப்பாக அவர்களுக்கு 90% மேல் காதல் திருமணம் புரிப்பவர்கள் வெற்றியாளர்களாகத்தான் இருப்பார்கள். பெரியோர்கள் பார்த்து செய்யக்கூடிய திருமணமும் கண்டிப்பாக வெற்றியாளர்களாகத்தான் நிரூபித்து விடுவார்கள் பிறந்த வீட்டிற்கு. அப்பேற்பட்டவர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் எந்த கஷ்டம் வந்தாலும் சரி, எவ்வளவு துயரம் வந்தாலும் சரி, எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி, இவர்களுடைய வாழ்க்கை துணையை விட்டு கொடுக்க மாட்டார்கள் எந்த சூழ்நிலையிலும். அது மட்டும் உறுதியாக சொல்லலாம். அந்த ஒரு குணமே கூட இவருடைய வாழ்க்கையினுடைய வெற்றிக்கு ஒரு காரணமாக இருக்கலாம் என்னை பொறுத்தவரை. எனவே இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்கள் தங்களுக்கே புரியாத சில குணாதிசயங்கள் ஒருவேளை இந்த பதிவிலிருந்து தங்களுக்கு புரிந்திருந்தால் புரிந்து கொள்ளுங்கள். தங்கள் வாழ்க்கையை தங்களுக்கு ஏற்றபடி தங்களுக்கு சாதகமாக அமைத்து கொள்ளுங்கள். தங்களுடைய வாழ்க்கை துணைவர்களை சரியாக புரிந்து அவர்களை பாவித்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில் வெற்றி அடைவீர்கள் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து செயல்படுங்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். நன்றி, வணக்கம். சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்.